அதிகாரம் 107. 5ஆம் பகுதி. கடவுளின் கருணையை புகழ்தல். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரால் மீட்படைந்தோர், எதிரியின் கையினின்று அவரால் மீட்கப்பட்டோர் இவ்வாறு சொல்வார்களாக: கிழக்கினின்றும் மேற்கினின்றும் வடக்கினின்றும் தெற்கினின்றும் பல நாடுகளினின்றும் ஒன்று சேர்க்கப்பட்டோர் இவ்வாறு சொல்வார்களாக: பாலை நிலத்தில் பால்வெளியில் சிலர் அலைந்து திரிந்தனர். குடியிருக்குமாறு ஒரு நகருக்கு செல்ல அவர்கள் வழி காணவில்லை. பசியுற்றனர், தாகமுற்றனர், மனசோர்வுற்று களைத்து போயினர். தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர்களுக்குற்ற துன்பங்களிலிருந்து அவர்களை அவர் விடுவித்தார். நேரிய பாதையில் அவர்களை வழிநடத்தினார். குடியிருக்கும் நகரை அவர்கள் அடைய செய்தார். ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு, மானிடர்களுக்காக அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக. ஏனெனில் தாகமுற்றோருக்கு அவர் நிறைவளித்தார், பசியுற்றோரை நன்மையால் நிரப்பினார். சிலர் கார் இருளிலும் சாவின் நிழலிலும் கிடந்தனர், விலங்கிடப்பட்டு துன்பத்தில் உழன்றனர். ஏனெனில் அவர்கள் இறைவனின் கட்டளைகளை எதிர்த்து நின்றார்கள், உன்னதரின் அறிவுரைகளை புறக்கணித்தார்கள். கடும் வேலையால் அவர் அவர்களின் உள்ளத்தை சிறுமைப்படுத்தினார். அவர்கள் நிலை குலைந்தார்கள், அவர்களுக்கு துணை செய்வார் எவருமிலர். தம் நெருக்கடியில் ஆண்டவரை அவர்கள் கூவி அழைத்தார்கள். துன்பங்களிலிருந்து அவர்களை அவர் விடுவித்தார். கார் இருளிலும் சாவின் நிழலிலும் கிடந்த அவர்களை அவர் வெளிக்கொணர்ந்தார். அவர்களை பிணித்திருந்த தலைகளை தகர்த்தெறிந்தார். ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு, மானிடருக்கு அவர் ஆற்றிய வியத்தகு செயல்களை நினைத்து அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக. ஏனெனில் வெண்கல கதவுகளை அவர் தகர்த்து விட்டார், இரும்பு தாழ்பாள்களை அவர் உடைத்து விட்டார். சிலர் தங்கள் தீய நெறிகளை முன்னிட்டு நோய்களுக்கு உள்ளாயினர். அவர்களுடைய தீச்செயல்களின் பொருட்டு துன்பங்களுக்கு உள்ளாயினர். எல்லா உணவையும் அவர்களின் மனம் வெறுத்தது. சாவின் வாயில்களை அவர்கள் நெருங்கினார்கள். தம் நெருக்கடியில் ஆண்டவரை அவர்கள் கூவி அழைத்தார்கள். அவர்களுக்குற்ற துன்பங்களினின்றும் அவர்களை அவர் விடுவித்தார். அவர் தம் வார்த்தையை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார். அழிவினின்று அவர்களை அவர் விடுவித்தார். ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு, மானிடருக்கு அவர் ஆற்றிய வியத்தகு செயல்களை நினைத்து அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக. நன்றி பலிகளை அவர்கள் செலுத்துவார்களாக. அவர் தம் செயல்களை அக்களிப்புடன் சாற்றுவார்களாக. சிலர் கப்பலேறி கடல்வழி சென்றனர், நீர்த்திரள் மீது வணிகம் செய்தனர். அவர்களும் ஆண்டவரின் செயல்களைக் கண்டார்கள். அவர் தம் வியத்தகு செயல்களை ஆழ்கடலில் பார்த்தார்கள். அவர் ஒரு வார்த்தை சொல்ல புயல் காற்று எழுந்தது, அது கடலின் அலைகளை கொந்தளிக்க செய்தது. அவர்கள் வானம் மட்டும் மேலே வீசப்பட்டார்கள், பாதாளம் மட்டும் கீழே தள்ளப்பட்டார்கள். அவர்களின் உள்ளமோ பேரிடரால் நிலை குலைந்தது. அவர்கள் குடிவெறியரைப் போல் தள்ளாடி தடுமாறினார்கள். அவர்களின் திறனெல்லாம் பயனற்று போயிற்று. தம் நெருக்கடியில் ஆண்டவரை அவர்கள் கூவி அழைத்தார்கள். அவர்களுக்குற்ற துன்பங்களிலிருந்து அவர்களை அவர் விடுவித்தார். புயல் காற்றை அவர் பூந்தென்றலாக மாற்றினார். கடல் அலைகளும் ஓய்ந்துவிட்டன. அமைதி உண்டானதால் அவர்கள் மகிழ்ச்சியுற்றார்கள். அவர்கள் விரும்பிய துறைமுகத்திற்கு அவர்களை அவர் அழைத்து சென்றார். ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு, மானிடருக்கு அவர் ஆற்றிய வியத்தகு செயல்களை நினைத்து அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக. மக்களின் பேரவையில் அவரை புகழ்ந்தேத்துவார்களாக. பெரியோரின் மன்றத்தில் அவரை போற்றுவார்களாக. ஆறுகளை அவர் பாலை நிலமாக்கினார், நீரோடைகளை அவர் வறண்ட தரையாக்கினார். செழிப்பான நிலத்தை அவர் உவர் நிலமாக்கினார்.
அங்கு குடியிருந்தோரின் தீச்செயலின் பொருட்டு அவ்வாறு செய்தார். பாலை நிலத்தையோ நீர் தடாகமாக மாற்றினார். வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாக்கினார். பசியுற்றோரை அங்கே குடியேற்றினார். அங்கே குடியிருக்க அவர்கள் நகரொன்றை அமைத்தார்கள். அங்கே அவர்கள் வயலில் விதைத்தார்கள். திராட்சை தோட்டங்களை அமைத்தார்கள். அறுவடைக்கான கனிகளை அவை ஈன்றன. அவர் ஆசி வழங்கினார். அவர்கள் மிகுதியாக பெருகினார்கள். அவர்களின் கால்நடைகளை குறைந்து போக விடவில்லை. பின்னர் அவர்களின் தொகை குறைந்தது. அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டு இகழ்ச்சிக்கு உள்ளானார்கள். தலைவர்கள் மேல் இகழ்ச்சியை கொட்டி பாதையற்ற பால்வெளியில் அவர்களை அவர் அலைய செய்தார். ஆனால் எளியோரை அவர் துன்ப நிலையினின்று தூக்கிவிட்டார். அவர்கள் குடும்பங்களை மந்தை போல் பெருக செய்தார். நேர்மையுள்ளோர் இதை பார்த்து மகிழ்கின்றனர். தீயோர் யாவரும் தங்கள் வாயை மூடிக்கொள்கின்றனர். ஞானமுள்ளோர் இவற்றை கவனத்தில் கொள்ளட்டும். அவர்கள் ஆண்டவரின் பேரன்பை உணர்ந்து கொள்ளட்டும்.